வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் அனைவருமே தினமும் ஜெபிக்கிறோம், சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நம் ஜெப வாழ்க்கையை குறித்து ஒரு வித்தியாசமான சிந்தனையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக வழிநடத்த ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகில் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் எப்படி வாழ வேண்டும் என்ற புத்திமதிகள் வேதாகமத்தில் உள்ளது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் என்னவெல்லாம் கேட்க வேண்டும் எனவும் வேதம் தெளிவாக அறிவுறுத்துகிறது. நாம் வேதத்தின்படிதான் ஜெபித்து நம் தேவைகளை பிதாவிடம் சொல்லுகிறோமா? நாம் கேட்க வேண்டியதை கேட்காமல் அவராகவே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருப்பதையே கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? சில வசனங்களை காண்பிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கொலேசேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முதலாவது தேவனின் ராஜ்யம் சம்பந்தப்பட்டவைகளையும் அவருடைய நீதியை குறித்ததான காரியங்களையும் மேலானவைகளையும் நாட வேண்டும் என வேதம் போதிக்கின்றது. எவைகள் மேலானவைகள்? இரட்சிப்பு, தேவ வல்லமை, தேவ ஐக்கியம், தேவ சாயல், பரிசுத்த வாழ்க்கை, நற்குணங்கள் அதாவது கனிகள், சாட்சியின் வாழ்க்கை, கீழ்ப்படிதல், நித்திய வாழ்க்கைக்கு தகுதியாகுதல், இவைகள்தானே மேலானவைகள். நாம் ஆண்டவரிடம் கேட்டும் தேடியும் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகள் இவைகளே. நம் வாழ்க்கையில் தெய்வீக சாயல் உருவாக வேண்டும் என நாம் ஜெபிக்க வேண்டும். நம் ஜெப விண்ணப்பங்களில் இவைகளே பிரதானமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மத்தேயு 6:33ஆம் வசனத்தின் பின்பகுதியை கவனியுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? அந்த வசனத்தின் முன்னும் பின்னும் வாசித்து பாருங்கள். ஆம், நாம் அனுதினமும் போராடி ஜெபிக்கின்ற காரியங்களையெல்லாம், அதாவது அடிப்படை தேவைகள், பேசிக் நீட்ஸ், தானாகவே கொடுக்கப்படும் என இயேசு கூறுகின்றார். அப்படியென்றால் சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக ஜெபிக்கக்கூடாது என்று அர்த்தமல்லை. நாம் ஜெபிப்பதும் தவறு அல்ல. ஆனால் ஜெபம் என்றாலே இவைகளை கேட்டு பெறுவதே முக்கிய நோக்கமாய் இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரிய விஷயங்களை முதலிடத்தில் வைத்து தேடும் பொழுது அதன் விளைவாக வருபவைகளே உலக பிரகாரமான நன்மைகள். அன்பானவர்களே, கனிதரும் வாழ்வுக்கு கவனம் செலுத்துவோம். தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும் வாழ்க்கைக்கு கவனம் செலுத்துவோம். நம் தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நம் ஜெபங்கள் மாறட்டும், நம் தேடுதல் மாறட்டும், தெளிந்துணர்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.